ஃபர்ஸ்ட் டைமே வந்து அந்த ரிகர்சல்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டண்ட் ரிகர்சல் தான். ஒரு 2 டேஸ் ஆக்சுவலி இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அப்போ ஆரம்பிக்கும்போது, ஐய்யய்யோ! தேவையில்லாம இந்த ஆச்சரியப்பட்டுட்டோமோ! அப்படின்னு கொஞ்சம் லைட்டா தோணுச்சு. ஆனா வந்து ஆம் ஒ மாஸ்டர்ஸோடைய அசிஸ்டன்ட்ஸ் வந்திருந்தாங்க எல்லாருமே. அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப அ கரெக்ட்டா வந்து அந்த வார்ம் அப்லேருந்து ஆரம்பிச்சு எப்படி நம்ம பேசிக்கான இதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் இது பண்ணது. ஒருத்தவங்க அடிக்கிறாங்கன்னா, அந்த அ அடி அவங்க வந்து அடிக்கிற மாரி தான் பண்ணுவாங்க. நம்ம எப்படி ஆக்ஷன் பண்ணுவோம், நம்ம எப்படி அடிக்காம ஆக்ஷன் பண்ணணும். அந்த மாரி ஒரு இதுல தான் போச்சு. அண்ட் ஒரு இதுவுமே வந்து ரொம்ப தெளிவா அவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டாங்க. இந்த மாரி பண்ணணும் அப்படின்னு. என்ன வந்து சோட்டா பீம் வாங்க. நீங்க தான் அடுத்தது. நீங்க பண்ணி காமிங்க அப்படின்னு எதனால அந்த சொல்லி பேர் சொன்னாங்க. வச்சாங்க? அது வந்து ஒரு வாட்டி அந்த ஒரு மாஸ்டர் சொன்னாரு, நான் ஏன் உங்கள சோட்டா பீம்ன்னு சொல்றேன். நீங்க இவ்ளோதான் இருந்துகிட்டும் உங்களுடைய எனர்ஜி, நீங்க பண்ற விதம், உங்களுடைய அந்த பவர்க்காக தான் நான் சொல்றேன். அதனால வந்து கான்ஃபிடென்ட்டா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே என்கரேஜ் பண்ணி, எல்லாருமே அங்க இருக்கும்போதும் சரி, மாத்தி மாத்தி ஒருத்தர் ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணி, அ அதனால அது ஈஸியா இருந்ததுன்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாரி ஆக்சுவலி ஆனா ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சதுக்கு அப்புறமாவே அடுத்த நாள் சுத்தமா முடியல. கொஞ்சம் அங்கங்க வீங்கி போய்லாம் ஏன்னா நம்ம பாடி அவ்வளவு மூவ் பண்ணதே இல்ல. அடி கொஞ்சம் குஷ்கா பலமா சார், காயத்ரி விழுந்துருச்சு. மேம் அப்பவே கேட்டாங்க. எதனா ஜிம் எதனா போவீங்களா? ஸ்போர்ட்ஸ் இல்ல சார் அப்படின்னு. ஓகே. தட்ஸ் ஓகே. பட் ஆனா ரிஹர்சல் இருக்கும். அதுல வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்பதான் தெரிஞ்சது, ஆஹா! இவ்வளவு இதுவா இருக்கு அப்படின்னு சொல்லி. பட் ஆனா அதுக்கப்புறமா கொஞ்சம் மைண்டாவும் அந்த கேரக்டர் எவ்வளோ கோவத்துல அத இது பண்ண போகுது அப்படின்றதுக்கான ஒரு ஓ லைட்டான ஒரு வார்ம் அப் மாரி அது கண்டிப்பாவே இருந்தது. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அந்த ஷார்ட் இல்லன்னா வந்து எங்களுக்கு ஐய்யயோ! இதுவா? இப்படியா? அப்படின்ற மாரி கொஞ்சம் டவுட் ஆயிட்டு இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த ரிஹர்சல்லாம் போனதுனால ஒரு ஐடியாவா இருந்தது. அங்க போயும் நெறைய மாறிச்சு. நாங்க ரிஹர்சல் பண்ணதுக்கும் அங்கேக்கும். பட் ஆனா அதுக்கு வந்து கொஞ்சம் பயங்கரமா ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது.